ஒன்று தான் சூப்பர், இது சுமார் தான். புஷ்பா 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 டூலாம் பக்கா மாஸ் தான் ப்ரோ. ப்ளஸ் அந்த லேடி கெட்டப் போட்டு ஆடுறதுலாம் கொஞ்சம் பக்காவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். செகண்ட் பார்ட் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக பக்கா வருது, வேற லெவல் மாஸா இருக்குது படம். நல்லா இருக்கு ப்ரோ. போர் அடிக்கிற மாதிரி இல்லை. சூப்பர் ப்ரோ. ஒரு ஃபகத் ஃபேக்ஷன் காட்டாம சர்ப்ரைஸ்ன்ற பேர் ஒன்று பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. மாஸ் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு பார்ட் 1ல, ஆனா இது ஃபுல்லாவே மாஸ் எலிமெண்ட்ஸ் தான். அல்லு அர்ஜுன் ஓகே, அவங்க சும்மா தான் கிளாமருக்காக. ஃபர்ஸ்ட் பார்ட் எதிர்பார்த்த மாதிரி செகண்ட் பார்ட் இருக்கா? ஆஹா, ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்குலாம் செகண்ட் பார்ட் இல்லை. ஓகே, ஆவரேஜ். தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத வேலை. ஃபகத் ஃபாசில் எப்படி பண்ணிருக்காங்க? ஃபகத் ஃபாசில் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி ஹியூமரஸாக ஒரு கேரக்டர் இருந்தது. மியூசிக் டிஎஸ்பி எப்படி பண்ணிருக்காங்க? டிஎஸ்பி இல்லையே, சாம்சிஎஸ்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் மெயினே இந்த படத்தில். நல்லா இருந்தது. இல்லை சாங் வந்து எப்படி பண்ணிருக்காங்க? சாங்லாம் அதான் கேட்டது தான், சூப்பராக இருந்தது. எந்த ஒரு போர் அடிக்கிற மாதிரி எதுவும் ஃபீல் ஆகல. போர் அடிக்கிற மாதிரி இல்லை. ஒரே ஒரு சீனு தவிர மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. அந்த ஒரு சீனு பிள்ளைங்கள் பார்க்க முடியாது. அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு பண்ணுறது, அவர் நடக்கிறது. அந்த டான்ஸ் எப்படிமா இருந்துச்சு? டான்ஸ் கிஸ்டிக்கான பாட்டு ஸ்டீல் இல்ல டான்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்களா? வேற புஷ்பா பாட்டு டான்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் நல்லா இருக்கு. அப்படி சொல்ல முடியும். அதுல வந்து மாஸ் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு பார்ட் 1ல, ஆனா இது ஃபுல்லாவே மாஸ் எலிமெண்ட்ஸ் தான். நான் 3க்கு பயங்கரமான வெயிட்டிங். சாம்ஸ் 3 இருக்கு, ராம்பேஜ் 3 வந்து ராம்பேஜை பற்றி. அதே மாதிரி சாம்சிஎஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம்மையா பண்ணியிருந்தாரு. நிறைய இருக்கு. அதான் அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதுவும் கொண்டு வந்துருவாங்க. அதுவும் அதுக்காக தான் லைட் லாஸ்ட்டில் வந்து ஃபைட் பண்ணுவார். அது நல்லா இருந்துச்சு. கிஸ்க்கு நல்லா இருந்துச்சு. நான் வந்து கிஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரும்னு நினச்சேன், ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபீலிங்ஸ் வந்துடும். அது நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், கன்ஃபார்ம் செம்மையாக இருக்கும். சூப்பர் ப்ரோ. அஜித்தே தான். புஷ்பா 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 செம்மையா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. நல்ல வச்சு ஆக்டிங் எப்பயும் போல ஃபர்ஸ்ட் பார்ட் போல தான். செகண்ட் பார்ட் நல்லா பண்ணியிருக்காப்புல. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. ஃபகத் ஃபாசில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தோடுமே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்ட்டாக போயிடுச்சு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக போயிருக்கு. மற்றபடி நல்லா இருக்கு. அர்ஜுன் அண்ட் ஃபகத் ஃபாசில் அவங்களுக்கான அந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸ், அந்த ரிவன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு ப்ரோ. சாங்ஸ் வந்து யூடியூப்லேயே பயங்கரமாக ஹிட் ஆச்சு. விஷுவலாக பார்க்குறப்ப எப்படி இருக்கு? விஷுவலாக பார்க்கல ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாம் பார்ட் 1 விட நல்லா இருக்கா? ஒன்றை விட நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் பிஜிஎம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? புஷ்பா ஒன்னோட சூப்பரா இருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக்கெல்லாம் பயங்கரமா இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கு. பார்ட் 3க்கு வந்து லீட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. நான் படம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப புரிஞ்சிருச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஃபகத் ஃபாசிலோட ஃபேன் நான். அவர் போன பாட்டில் அவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தரல, ஆனால் படம் நல்லா இருந்தா பாருண்ணா. ஃபகத் ஃபாசில் செகண்ட் பார்ட்டில் சூப்பராக நடிச்சிருக்காரு அவர். நல்லா இருந்துச்சு படம். ஆமாண்ணா பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. என்னதான் ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் நல்லாவே தெரியுது, ஆனால் அவர் ஃபகத் ஃபேக்ஷன் காட்டாமல் சர்ப்ரைஸ்ன்ற பேர் ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமாம் ப்ரோ. புஷ்பா டூலாம் பக்கா மாஸ் தான் ப்ரோ. ஏன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போயிருந்தா கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரி இல்லைன்ற. ஓகே, செகண்ட் ஹாஃப் மட்டும்தான். மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம பக்கா ப்ரோ. அவரை பற்றி சொல்லவே வேணாம் ப்ரோ. எப்பவுமே பக்காவாக நடிப்பார். டான்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக மசா பண்ணுவார். ஃபகத் ஃபாசில் சொல்லவா வேணும் ப்ரோ அவரை பற்றி. அவர்லாம் செம மாசு ப்ரோ அந்த படத்தில். என்ன கொஞ்சம் லாஸ்ட்டில் இறந்துருவார், அது மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இதுவாக கொண்டு போய் தான் வந்திருக்க படம். கிளாமர் தான் ப்ரோ அவங்கக்கிட்ட. அந்த கொஞ்சம் அவங்கள கிளாமராக காமிக்காமல் இருந்துட்டு அந்த ஐட்டம் சாங் வந்துருக்கலாம், அதில் கிளாமராக காமிச்சிருக்கலாம். இங்கே ரொமான்டிக் சாங்லேயே கிளாமராக காமிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. மியூசிக்லாம் பக்கா மாசு ப்ரோ. அது மியூசிக்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். செகண்ட் பார்ட் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அந்த பர்ஃபார்மன்ஸு, ஸ்க்ரீன் பிளே, டான்ஸோட
இப்போ செகண்ட் பார்ட்டில் வேறு எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஒரே ஒரு சீன் நல்லா இருக்கு, கூஸ் பம்ப்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மியூசிக்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு நல்ல ஒரு மியூசிக்லாம் ஒரு மியூசிக்லாம் நல்லா இருந்தது. இதில் ஒரு மியூசிக் தவிர வேறு எதுவுமே நல்லா இல்லை. அந்த ஃபீலிங்ஸ் பார்ட்டில் எதுக்கிட்டே எனக்கு தெரியல, தேவையில்லாமல் இருக்குது அந்த பாட்டு. ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. அவருக்கு இந்த பாட்டில் எப்படி ரோல் கொடுத்துருக்காங்க? நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவரு இந்த பாட்டில் அவ்வளோ வராத மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏதோ லைட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த ஹாஃபில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க. ஃபகத் ஃபாசில் 3 hours படம் சொல்லியிருக்காங்க. அதுதான் சொன்னேன், 3 hours உட்கார வச்சு சாவச்ச மாதிரி தான் இருக்கு. அந்த 3 hours அந்த ஒரு சீன் நல்லா இருந்தா வேற எந்த சீனுமே. ஓகே, இப்போ நிறைய படங்கள் வந்து செகண்ட் பார்ட்ல வந்து தோல்வி அடைஞ்சது. இந்த படம் அதுக்கு ஏதாவது எதிர்பார்க்கலாம்? இதுவும் அதே தானா? சரி பார்ப்போம் தேர்ட் பார்ட் எப்படி இருக்கு. ஓகே, தேர்ட் பார்ட்டுக்கு லீடுக்கு கரெக்டா இருக்கா? அதுதான் எனக்கும் தெரியல. யாரோ கடைசியில் யாரோ காமிக்கிறாங்க, அவங்க ஃபேஸ் கூட காமிக்கல, ஏதோ பண்ற ஃபேஸ் காமிக்கலாம். ஃபகத் ஃபாசில் சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு கட்டத்துல அவரை வந்து ஏதோ ஒரு கோமாளி மாதிரி காட்டிட்டாங்க. அவரை இன்னும் கொஞ்சம் வெயிட்டா காமிச்சிருக்கலாம். அவரோட கேரக்டர் பார்க்கும்போது இது மாமன்னன், அவருக்கு முன்னாடி வந்த படம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுன்னு பார்த்தோம். பட் ரொம்ப சுமாரா இருக்கு. அவருக்கு இன்னும் வெயிட்டா கொடுத்துருக்கலாம். அது வந்து சாங்ஸ்ல வந்து ஒரு யூனிக் ஸ்டெப் ஒன்று போட்டுருப்பாங்க. செகண்ட் பார்ட்ல அந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ்ல ஏதாவது ஸ்டெப்ஸ் எதுனா இருக்கா? இல்ல அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அந்த ஊவன்டா சாங் அதே மாதிரி சேம் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த மாதிரி சாங் அந்த வைப் இல்ல. ஏதோ சாங் வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருந்தது. ஓப்பனிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் இன்ட்ரோ ஃபைட்லாம் வந்து ரொம்ப ஒரு எதுக்கு இப்படி ஒரு ஃபைட் அது அப்படிதான் இருந்ததே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. சாங்ஸ் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் பண்ணிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா பண்ணிருக்காரு. சாங்ஸும் நல்லா தான் இருக்கு. பட் பார்ட் 1ஓட கம்பேர் பண்ணா படமாவும் சரி சாங்காவும் சரி எதுவுமே வந்து பெருசா கனெக்ட் ஆகல. செகண்ட் பார்ட்டோட முடிச்சிருக்கலாம் ப்ரோ. தேர்ட் பார்ட்டே வேண்டாம். செகண்ட் பார்ட்டோட முடிச்சிருக்கலாம். லீடு இருக்கு பட் வேண்டாங்கிற. செகண்ட் பார்ட்டே 3.5 மணி நேரம் மேல போகுது, 3 மணி நேரம் மேல. அதுலயே முடிச்சிருக்கலாம். பட் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விமர்சனம்லாம் இல்லை படம். ஒரு வாட்டி பார்க்கலாம். தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும் படம். இதுவும் அப்படிதானா? எல்லாமே டேர்ன் அண்ட் ட்விஸ்டா இருக்கு. அப்படியே கண்டினியூ விட்டு கரெக்டா தான் வந்திருக்காங்க. இதுவும் கொஞ்சம் லேடிஸுக்கு கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஃபயர் எல்லாமே ஆமா. அதுவும் இதுவும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிருக்காங்க. அது பிளஸ் அந்த லேடி கெட்டப் போட்டு ஆடுறதுலாம் கொஞ்சம் பக்காவா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இருக்கும் ப்ரோ. ஃபைட்ஸ் எல்லாம் பெஸ்டா கொடுத்துருக்காங்க. அவரும் சரி அல்லு அர்ஜுனும் சரி, 2 பேரும் எவ்வளவு பெஸ்டா கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்ல வந்து தெரியல ப்ரோ. அல்லு அர்ஜுனுக்கு ஃபகத் ஃபாசில் வேற லெவல் ப்ரோ. பெஸ்டா கொடுத்துருக்காரு அவரு. வேற லெவல். சும்மா சம படம். அல்லு அர்ஜுன் எப்படி பண்ணிருக்காரு? அவன் ஆக்டிங் எப்பவுமே தெரியும்ல ப்ரோ. அவன் 100 கொடுப்பான். ஆக்டிங்கும் சரி, டைலாகும் சரி, டான்ஸும் சரி பக்காவா இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி ரஷ்மிகுமார் தானே கூட செம்ம ஆக்டிங்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் எப்படி பண்ணிருக்காரு? அவர் லீட்ல வந்து கிளைமேக்ஸே அவரை வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. ஆமா. இதுல அவருக்கு வந்து ஸ்கிரீன் பிளேசஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. செம்ம வேற லெவலுக்கு பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. அவர் 100 கொடுத்துருக்காரு. லாஸ்ட் இது பிளாஸ்ட் பண்ணாங்களா, அந்த பிளாஸ்டிங் வந்து அவன் தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். காட்டுறையில் ஆனால் பண்ணது வந்து ஃபகத் ஃபாசில் தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? செம்ம வேற லெவல். ஃபைட்டு அதான் சொல்றல, அந்த லேடி கடை போட்டுட்டு பண்ணுவான்ல ஃபைட்டு, செம்ம. அது கூஸ் பம்மா வருது அதெல்லாம் ஃபைட் பண்ணுறது எல்லாம். மொத்தமா படம் எப்படி இருக்கு? மொத்தமே பக்காவா இருக்குது. வேற லெவல் மாஸா இருக்குது படம். நல்ல